சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு சும்மா என்னைய குறை சொல்லிட்டு இருக்காத. எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதான் இப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு பார்த்தேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஆதி மனசுல அந்த மாதிரி என்ன இருந்திருந்தா இந்த கல்யாணம் எப்பயோ நடந்திருக்கும். இப்ப அவன் வேற யாரு கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்ற. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல வேற எவளாச்சும் வந்து நம்ம முன்னாடியே இடுப்புல சாவி கொத்த மாட்டிக்கிட்டு இங்கே அங்கே நடந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் பூதம் புதையில காத்துக்கிட்டு இருக்க மாதிரி நான் இந்த வீட்டை காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தி வந்துட்டா அறிவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாயிடும். இப்போ உடனே அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். முதல்ல அதை செய்யுங்க. அறிவு, அறிவு வாக்கா. ஸ்வேதா, நீ எப்பமா வந்த? அத்த இப்பதான் நான் வந்தேன். என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? இல்ல அத்த, மாமா அங்க எப்பவுமே பிஸியா கம்பெனி வேலையை பாத்துட்டு இருக்காங்க. அதான் அவரை தொந்தரவு செய்ய வேண்டான்னு. அது சரி. ஆதி எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்காருன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு ஸ்வேதா? அங்க அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல அத்த, எந்த நேரமும் வேலை வேலைன்னு அவர் ஆபீஸ்லயே கதியா இருக்காரு. சரியா சாப்பிடுறது கூட இல்ல. நான் வேணா இங்கே இருந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்டா கூட இல்ல, நீ போய் அத்தைய பாத்துக்கோன்னு அனுப்பி வச்சுட்டாரு. நாம இங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது அவர் அங்க தனியா இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. எனக்கும் புரியுதுமா. நானும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உங்களை ஜோடியா அனுப்பி வைக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த ஜோசியரு கண்டம் அது இதுன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாரேமா. அது அந்த கிழட்டு ஜோசியக்காரன் சொல்லல அத்தை, உங்க புள்ளதான் சொல்ல வச்சிருக்கான். என்ன பண்றது ஸ்வேதா? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? எல்லாம் கடவுள் செயல்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். எனக்கும் அவன் கால் பண்ணி 2 நாள் ஆச்சு. இவங்க தான் என்னோட அம்மா. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். பேரு வாசு. ஆதி, ஆதி வாங்க பாரதி. நீங்க இங்க உட்காருங்க. நான் உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு என்ன ஆச்சு ஆதி? ரெண்டு நாளா ஆபீஸ்க்கும் வரல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நடக்குது? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆதி, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. ஆதி, உங்களை தான் கேக்குறேன். இப்படி நீங்க பதிலே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் நீங்க 2 நாளா போனே எடுக்கல? தமிழ் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்ணா தெரியுமா? நானும் 2 நாளா உங்களை ஆபீஸ்ல காணோம்னு உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் ஏதாவது சிச்சுவேஷன் சரியில்லைன்னு மெசேஜாவது பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு என்னதான் ஆதி பிரச்சனை? சொல்லுங்க, சொன்னதானே தெரியும். எனக்கு என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்ல. இதை என்ன நம்ப சொல்றீங்களா? இல்ல, அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆதி ப்ளீஸ், தயவு செஞ்சு போய் மட்டும் சொல்லாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க சொல்றது போயின்னு. என்ன ஆச்சு? உண்மையை சொல்லுங்க. அது பாரதி, ஆக்சுவலா நான் உங்களை பத்தி வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு பின்னாடி
இப்படி ஒரு சோகம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களை பத்தியும் உங்க சிச்சுவேஷனை பத்தியும் முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. உங்களை பத்தி முழுசா தெரியாம நான் உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துகிட்டேன்னு நினைச்சு என் மேலேயே எனக்கு கோபம் வந்துருச்சு. இவ்ளோ கஷ்டத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல எப்படி இயல்பா இருக்கீங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆதி, சிம்பத்தியா? கஷ்டம் யாருக்கு தான் இல்ல. இப்ப அதுக்கும் நீங்க போன் எடுக்காம ஆபீஸ்க்கு வராம இருந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லங்க, உங்க கஷ்டத்தை எதையும் புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு இப்படிலாம் நடந்துகிட்டேன்னு. நானே அந்த நரகத்தை கடந்து வெளியே வந்து எல்லாத்தையும் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன சிம்பத்தியோட பார்த்து அது எல்லாத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சாரி பாரதி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். தமிழ் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட். அவளை நல்லா பாத்துக்கணும். அவ மட்டும்தான் ஆதி. எனக்கு இப்ப வாழ்க்கையில என்னோட உலகம், சந்தோஷம் எல்லாமே. அவளுக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் மறந்து சிரிச்சிட்டு இருக்கேன். வாசு போனதுக்கு அப்புறம் அவ அப்பா அவ கூட இல்லங்கறத அவளால தாங்கிக்க முடியல. எப்பவுமே அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருப்பா. அவளை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போதான் நீங்க அவளுக்கு அறிமுகமானீங்க. அவகிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சது. நானும் அவ பழையபடி மாறிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால்தான் நீங்க யாருன்னு தெரியாதப்ப கூட அவ சந்தோஷத்துக்காக நான் எதையுமே தடுக்கல. ஆனா இந்த 2 நாளா அவ சரியில்லாதே. என்ன சொல்றீங்க பாரதி? தமிழுக்கு என்னாச்சு? என்ன ஆச்சுன்னே தெரியல. அவளை நீங்க காப்பாத்தி விட்டுட்டு போனதுல இருந்து நல்லாவே இருக்கா. இப்ப கூட அவ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. ஆனா நீங்க தான் போனே எடுக்கல. ஆதி, நீங்க என் வாழ்க்கையில வந்தது நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தமிழோட ஃப்ரெண்டா நீங்க அவ வாழ்க்கையில வந்து அவளை என் பழைய தமிழா எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. அதை நீங்களே கெடுத்துறாதீங்க. பாரதி, புரியல. ஆதி, தயவு செஞ்சு எங்களை பத்தின கஷ்டத்தெல்லாம் நீங்க மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல உங்களுக்கு. இல்ல பாரதி, அது ஆக்சுவலா என்னோட பர்சனல் ஃபீல். ஆனா எங்களை நினைச்சுதானே வருத்தப்படுறீங்க. அதனால்தான் அது வேண்டான்னு சொல்றேன். நீங்க எப்பவும் போல இருங்க ஆதி. இத சொல்லி உங்களை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். அதோட நீங்க தமிழ்கிட்டயும் பேசுங்க. கண்டிப்பா பாரதி. நான் என் பக்கம் மட்டுமே யோசிச்சேனே தவிர அங்க தமிழை பத்தி யோசிக்கவே இல்லை. தப்பு பண்ணிட்டேன் பாரதி. பரவாயில்ல, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி வாங்க. தமிழ், நீ எல்லாரையும் பதற வச்சுட்ட போ. உங்க அம்மாவை பாத்துருக்கணுமே. பாவம், அப்படியே உடைஞ்சு போயிட்டா. ஆ, லதா, அவ ஏற்கனவே நடந்ததையே நினைச்சு பயத்துல இருக்கா. திரும்பவும் அவளுக்கு ஞாபகப்படுத்தாத. சரி. ஹாய் ஹாய் பாப்பா. எவ்வளவு கியூட்டா இருக்கா பாரு இந்த பொண்ணு. குழந்தைய கண்ணு வைக்காதடி. என்ன பேச மாட்டேங்கறாங்க? ரொம்ப அமைதியா இருப்பாங்க போல. டோ, இப்ப எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு பாரு. பாப்பா, நான் உனக்கு ஒரு கடி ஜோக் சொல்லட்டுமா? ஒரு இடத்துல 3 யானை நடந்து போயிட்டு இருந்துச்சாம். அப்போ ஒருத்த வந்து காமிச்சி காமிச்சி அங்க பாரு யானை, அங்க பாரு யானைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. ஏனா தெரியல. ஏன்னா அது காட்டு யானையா. இத ஒரு ஜோக்குன்னு நீ சொல்ற, பாப்பா திட்டிட போறா. நல்லப்பா, இங்க என்ன கூட்டம்?
காலையில வேலையை பார்க்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது யாரோட குழந்தை? சார் அது என்னோட பொண்ணுதான் சார். ஓஹோ, பாரதி மேடம், பொண்ணு எதுக்கு ஆபீஸ் கூட்டி வந்தீங்க? என்ன இது, வேலை பார்க்குற இடமா இல்ல பிளே ஸ்கூலா? ஆளாளுக்கு பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. இது ஒண்ணு சத்திரம் கிடையாது. ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சார் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வீட்லயும் பாத்துக்க யாரும் இல்லாததுனால தனியா விட்டு வர முடியல, அதான் கூட்டிட்டு. மேடம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க லீவ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாருடைய வேலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு எம்டி என்ன கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுல இது வேறயா? இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க, இந்த ஆபீஸ் விளங்கிடும். இங்க பாருங்க பாரதி மேடம், நீங்க லீவ் போட்டா உங்க வேலை மட்டும்தான் பெண்டிங்ல நிக்கும். உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து கூத்து பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லார் வேலையும் கெட்டு போகுது பாரு. சார், இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? என்னமோ பிளான் போட்டுட்டான்டா. சார், நேத்து கூட இத பத்தி பேசிட்டு இருந்தீங்களே. நேத்து நான் பேசிட்டு இருந்தேனா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, நீயே சொல்லிட. சொல்றேன் சார். நம்ம எம்டி என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு பாரதிக்கு நடந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாருக்கும் வரும். நார்மலா ஜென்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆபீஸ்க்கு வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு போயிடுவாங்க. ஆனா லேடிஸ்க்கு அப்படி இல்ல. ஆபீஸ் வர்றதுக்கு முன்னாடி வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒருவேளை குழந்தை வீட்டுல தனியா இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தையோட நினைப்பு இருக்கும். எந்த வேலையும் இங்க ஓடாது. அதனால அந்த மாதிரி டைம்ல வீட்டுல இருக்கிற குழந்தைய பாத்துக்க ஆள் இல்லைன்னா அவங்கள தாராளமா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரலாம். சோ அப்படி வர்ற குழந்தைங்க இங்க விளையாடுறதுக்காக ஒரு பிளே ஜோனை சீக்கிரமே ரெடி பண்ண சொல்லிருக்கேன். அப்புறம் குழந்தைங்களும் இங்க ஜாலியா விளையாடலாம், ஸ்டாஃப்ஸும் டென்ஷன் இல்லாம ஒர்க் பண்ணலாம். சார், நீங்க சொன்ன விஷயத்த செய்யறதுக்கு இன்னைக்கு பாரதி மூலமாவே அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு சார். டேய், இதெல்லாம் நான் எப்படா சொன்னேன்? எஸ், நான் தான் சொன்னேன். நல்ல வேளை சரியான டைம்ல ஞாபகப்படுத்திட்டாதி. மேனேஜர் சார், நீங்க உடனே என்ன பண்றீங்க? இமிடியேட்டா ஒரு பிளே ஜோன் கட்டுறதுக்காக கொட்டேஷன் வாங்குறீங்க. ஓகே சார். டெண்டர் மாதிரி இதையும் சொதப்பிட மாட்டீங்களே. அப்புறம் நீங்களே முன்னாடி நின்னு அந்த வேலையை பாத்துருங்க. சரி சார். சார், நீங்க கிரேட் சார். ஸ்டாஃபோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரே பாஸ் நீங்க தான். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஹாய் கியூட்டி, பை. தமிழ், நீ வந்த நேரம் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்லது நடந்திருக்குடி. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. ஹேய் ஃப்ரெண்ட், ஏன் டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்லையே, என் ஃப்ரெண்ட பத்தி எனக்கு தெரியாதா? இங்க வாங்க. சொல்லுங்க ஆதி. அம்மா, ஃப்ரெண்ட் இல்ல, நான் தான் பேசுறேன். தமிழ், நீ என்ன ஆதி போன்ல இருந்து பேசுற? அவர் எங்க இருக்காரு? அம்மா, நாங்க 2 பேரும் பார்க்கிங்ல இருக்கோம். ஃப்ரெண்டு கார் எடுக்க போயிருக்காரு. நாம ஃப்ரெண்டு கூட தான் கார்ல போறோம்.
கடைக்கு போயிட்டு அப்படியே நம்மள வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. தமிழ், அவர் பாவம். எதுக்கு அவர் இப்படி தொந்தரவு பண்ற? அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்க போது தமிழ், நாம போய்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிருக்காரு. நீ சீக்கிரம் கீழே வாமா. தமிழ், சொன்னா கேளு, நம்ம லதா ஆண்டி கூட போலாம். நீ வா. அம்மா ப்ளீஸ்மா, ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு வராருமா, வாங்கம்மா. என்ன தமிழ் நீ? அம்மா ப்ளீஸ்மா, சீக்கிரம் வாங்க. ஏய், நீ இருக்கியே. சரிடி, நான் வரேன், வெயிட் பண்ணு. ஓகே, தேங்க் யூ. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். என்னாச்சு ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட், அங்க குல்ஃபி ஐஸ் விக்கிறாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தமிழ், 2 நாள் முன்னாடி தான் மழையில நனைஞ்சு எனக்கு பயமா இருக்கு அது இதுன்னு சொன்ன. இப்ப குல்ஃபி ஐஸ் வேணுமா உனக்கு? வேண்டாண்டா. ஆதி, நீங்க வண்டி எடுங்க. ப்ளீஸ்மா, அப்படின்னா அங்க சூப்பர் மார்க்கெட்லயாவது சாக்லேட் வாங்கி தரீங்களா? ஏங்க சரி விடுங்க, சாக்லேட் தானே, வாங்கிட்டு போட்டோம். அம்மா பாத்தீங்களா, என் ஃப்ரெண்டு நான் சொன்னாதான் கேட்பாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தமிழ், நீ போய் கண்டதையும் எடுப்ப, நானும் வரேன் இரு. நீங்க போங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ஏய் நில்லுடி தமிழ், மெதுவா. தமிழ், தமிழ் நில்லு. ஏன்பா, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சு எங்களை சங்கடப்படுத்துறீங்க? பாரதி, நான் என்ன வேணும்னா பண்றேன்? என்ன வேற என்ன செய்ய சொல்ற? மாப்பிள்ளை இருந்த வரைக்கும் உண்மையிலேயே எந்த குறையும் இல்லாம தான் பாத்துக்கிட்டாரு. இப்ப அவர் இல்லாத சூழ்நிலையில உன்னை கஷ்டப்படுத்த சொல்றியா? அது என்னால முடியாதுமா. ஏன்பா, நான் உங்களை பாத்துக்க மாட்டேனா? சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கப்பா. வேண்டாம்மா, ஏற்கனவே நீ அந்த வீட்டுல படுற கஷ்டம் போதுமா. இதுல நாங்க வேற உனக்கு பாரமா இருக்க விரும்பலமா. அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறத பாத்துட்டு நான் மட்டும் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களாப்பா? தாத்தா, அம்மா சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் வேண்டாம். இங்க பாரு பாரதி, நீ அழக்கூடாதுமா. எனக்கு இந்த வேலை பாக்குறதுல எந்த கஷ்டமும் இல்லம்மா. முடிஞ்ச வரைக்கும் செய்ய போற. முடியாத காலத்துல உன்கிட்ட தானமா கேட்டாகணும். முதல்ல நீ கண்ணை தொடமா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டு பிரச்சனையிலேயே நீ ரொம்ப சிரமப்பட்டு போயிட்ட பாரதி. ஆம்பளை புள்ள இருந்து செய்யலன்னா கஷ்டப்படலாம். பொண்ணு பெத்து கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவ கையை எதிர்பார்த்து நிக்கிறது நல்லா இருக்காதுமா. உங்களை பாத்துக்கிறதுல எனக்கு என்னப்பா கஷ்டம்? நான் தான் இப்ப வேலைக்கு போறேன்ல, நான் பாத்துக்கிறேன்பா. வேண்டாம்மா, மாப்பிள்ள இருந்தப்ப வேற. இப்ப ஏதாச்சும் ஒண்ணுனாலும் ஜாடமாடையா உன்னை குத்தி காட்டி பேசுவாங்கம்மா. தமிழ், நீ இப்படி உட்காரு, அம்மா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். தமிழே, தங்க பாப்பா, இந்தாங்க சாக்லேட்டு, இன்னொரு சாக்லேட்டு, பொம்மை. வாங்க 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 தாத்தா, வாங்க தங்க பாப்பா. தாத்தா, நான் உங்க கூட பேச மாட்டேன். அச்சோ, தாத்தா மேல என்ன கோவம்? தாத்தா,
அன்னைக்கு என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டீங்கல்ல. அதனால என்னடா, இன்னொரு நாள் நம்ம 2 பேர் மட்டும் எல்லாரையும் விட்டுட்டு கார் எடுத்துட்டு ஜாலியா வெளியே போயிட்டு வருவோம். சரியா? ஐ ஜாலி. நம்ம வீட்ல இல்லன்னதும் உன் மருமக சந்தோஷமா இருந்திருப்பா. முகமெல்லாம் பாரு, ஒரே பூரிப்பா இருக்கு. ஏய், வந்தது வராததுமா அவளை வம்பழுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதா? டேய் தோர, அந்த நகை போட்டியெல்லாம் மறக்காம எடுத்துட்டல? நகையை நான் எப்போ எடுத்துட்டேன். நீ தான் இன்னும் பெட்டியை வச்சிட்டு இருக்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க்கா. மரகதம்மா, வா. என்ன ரத்னமாமா, கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? நல்லதா போயிட்டு வந்தாச்சுமா. கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? கல்யாணம்லாம் நல்லா சிறப்பா நடந்துச்சுமா. எல்லாம் இவ்வளவு தூரம் வண்டியில உட்காந்துட்டு போயிட்டு வந்ததுதான் கொஞ்சம் சிரமமா போயிடுச்சு. நீங்க பாட்டுக்கு பாரதிய ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்க. பாவம், ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு பாரதி அலைஞ்சுகிட்டு இருந்தா. என்னாச்சு? அன்னைக்கு நைட்டு தமிழ காணோன்னு ஒத்தையில வீடு வீடா போய் தேடிக்கிட்டு இருந்தா. ஐயா, அவசரமா வர சொல்லிருந்தீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் என் மாப்பிள்ளை விஷயம்தான். ஐயா, பிரச்சனை மாப்பிள்ளைக்கா இல்ல மாப்பிள்ளையால நமக்கா? ரெண்டுமே தான். புரியலைங்கய்யா. புரியுற மாதிரி சொல்றேன். என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்ன மாப்பிள்ளை இப்ப வேற ஏதோ பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருக்கிறதுனால என் பொண்ணை கட்டிக்கிறதுல மாப்பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. என் பொண்ணை அவன் கட்டிக்காம இருக்கிறது எனக்கு பிரச்சனை. புரியல? என் மாப்பிள்ளை என் பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு 2 தட்டு தட்டி என் மாப்பிள்ளை வழியில வரவிடாம செய்யணும். சும்மா லவ் கிவ்னு இருந்தா இதுலயே பயந்து போயிடுவா. இல்ல சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவளா இருந்தா என்ன செய்யணும்னு நான் அப்புறமா சொல்றேன். ஐயா, இதான் மேட்ரா? இத என்கிட்ட விட்டுருங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வெளியில போகவே கூடாது. ஐயா, அதெல்லாம் வெளியில போகாதியா. கச்சிதமா மேட்ரை முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அப்போ நான் வரேங்கய்யா. வாங்க. சரி, போன் அம்மாட்ட கொடுங்க. சரி, நான் அம்மா கிட்ட தரேன். சொல்லுங்க ஆதி. பாரதி, நீங்க வீடியோ கால் பண்ணுங்க. நான் ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறேன். ஓகே. நீங்க என்னன்னு சொல்லுங்க ஆதி, நான் அப்படியே பண்றேன். தமிழ், இங்க பாரு. வீடு சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? என்னங்க, என் ஃப்ரெண்ட் இப்ப ஹாப்பி தானே? அவங்கள்ட்ட போன கொடுங்க. ஆதி, உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னு பாருங்க. கடைசியில இவ ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு நாம வேலை செய்ய வேண்டியதா போச்சு. பரவாயில்லைங்க, இல்லைன்னா பாவம் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போங்க. சரி ஆதி, நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
இட்ஸ் மை ப்ளஷர். ஓகே, குட் நைட். பாய், குட் நைட். பரவாயில்ல பாரதி, நான் பால் வச்சிருக்கேன், நீ போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துரு. நான் கிரைண்டர்ல இப்பதான் அரிசி போட்டிருக்கேன், இப்ப ஆட்டினாதான் சாயங்காலம் முடியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை. எனக்கு சம்பளம் வந்ததும் முதல் வேலையா போய் ஒரு நல்ல கிரைண்டரா பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? அடியே கூறு கட்டவளே, சம்பளத்தை வாங்கினதும் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லி பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் இந்த விட்டு ஆம்பளைங்க பாத்துக்குவாங்க. உனக்குன்னு 4 காசு சேர்த்து வச்சுக்க. அதான் உனக்கும் தமிழுக்கும் நல்லது. புரியுதா? அம்மா, காஃபி ரெடியா? ஆமா, காலையில எந்திரிச்சதும் உனக்கு காஃபி போட்டு வச்சுட்டு தான் மாதிரி வேலை பார்க்கணும். இத்தனை வேலை கிடக்கு இல்ல, ஏதாவது ஒரு வேலை கையில தொடறிய? கொஞ்சமாச்சும் ஒத்தாசையா இருக்கியா? போமா, எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே வெட்டி முடிச்சிட்டல்ல, ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்கிற ஒரே ஆள் நீதான். அம்மா, அப்பாவும் வந்துட்டாரு, அப்படியே 2 காஃபியா கொடுங்க. ஹாய் செல்லக்குட்டிமா, குட் மார்னிங். சொல்லுங்க சித்தப்பா. அம்மா பாட்டிலாம் எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஏன் தங்கம் இவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? இவங்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? இவன் வந்து செஞ்சு கொடுத்துட போறானாக்கும். என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? எல்லா வேலையும் சித்தப்பா கிட்ட சொல்லி பாருங்க, உடனே அவரு செஞ்சிட மாட்டாரு. இல்ல சித்தப்பா? ஆமா, என்ன செய்யணும் சொல்லு, உடனே செஞ்சு முடிச்சிடலாம். டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா துரை. கிரைண்டர் கல்லு கையோட வந்துருச்சு. ஊரே கூப்பிட்டு சவுண்ட் கொடுத்த மிக்ஸி நின்னு போச்சு. சரி, அதான் இதெல்லாம் மாத்திட்டு புதுசா வாங்கிட்டா வீட்டுல சமைக்கிறதுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். அடி பாவி அண்ணம், அவள சரியா கொண்டு வந்து கோத்து விட்டல. இப்ப முடியாதுன்னு சொன்னா எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போயிடுமே. என்ன துரை யோசிக்கிற? சரி, முடியலன்னா விடு. எங்க தலையெழுத்து நாங்களே பாத்துக்கிறோம். என்னம்மா நீ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? தாய் குலத்துக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, அப்படியே பொங்கி எழுந்துருவேன். முன்னாடி இருந்த துரை தான் வேலை வெட்டிக்கு போகாம குடிச்சிட்டு சும்மா சுத்திட்டு இருந்தான். இப்பதான் உன் புள்ள கை நிறைய சம்பாதிக்கிறான்ல. அப்புறம் நீங்க எல்லாரும் சத்யா ஏஜென்சிக்கு வந்துருங்க. அங்க வச்சு வீட்டுக்கு தேவையானதை எல்லாத்தையும் வாங்கிடலாம். டேய் துரை, நிஜமாவா சொல்ற? அட என்னக்கா நீ, நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? பாத்தியாப்பா, என்னமோ அவனை குறை சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப பாருங்க, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தர அளவுக்கு முன்னேறிட்டா என் தம்பி. யாரு உன் தம்பி? தொழில் பண்ணி முன்னேறிட்டானாக்கும். வெறும் பைய, எந்த சோறு எரிவிச்சு வந்திருக்கானோ தெரியலையே. ஏமா, அவனோட கடைக்கு கிளம்பி போறப்ப உங்க கழுத்துல காதுல உள்ளதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போங்க. வாங்கின பொருளுக்கு காசு கொடுக்க முடியலன்னா உங்க நகையை உங்களுக்கே தெரியாம கழட்டி அடமானமா வச்சு கொடுத்துருவான். பாத்துங்க, திருட்டு பையன் அவன். பா, சும்மா எப்பவுமே அவனை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. வேணும்னா சாயங்காலம் நீங்களும் கடைக்கு வாங்க. நானா? ஐயோ, வேணவே வேணாம் தாயி. எனக்குன்னு இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் மரியாதை இருக்குது. ஓன் தம்பி கூட வந்துட்டு அந்த மரியாதைக்கு எடுத்துக்க நான் தயாரா இல்ல. ஓன் தம்பியை தூக்கி தள்ள வச்சுட்டு நீ தான் ஆடுற. நீ போயிட்டு வாமா. அக்கா, அவர் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், விடுக்கா. அப்புறம் நீங்க எல்லாரும் சாயந்தரம் சத்யா ஏஜென்சிக்கு வந்துருங்க. ஓகே பாப்பா, நீந்தா தமிழ் அம்மா, வேடிக்கை பார்த்தது போதும், வா வந்து ரெடியாக வா. வாடி. ஏண்டி, இவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போறானே, இவனை நம்பி போலாமா? இல்ல உங்க அப்பா சொன்ன மாதிரி ஏதாவது? பெத்த புள்ளைய நீயே நம்பலனா யாரு நம்புவாங்க? அதெல்லாம் அவன் பாத்துப்பான், நீ வாமா.
மார்னிங். அப்புறம் சார் ஆதி ஆதி எம்டி வந்திருக்காரு. ஹாய் ஆதி. ஆதி எம்டி எந்திரிங்க. சார் இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்ல சார், உட்காருங்க. பரவாயில்ல சார். பாரதி, ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். கோட்ல போட்ட மாதிரி சொன்ன டைம்க்குள்ள முடிச்சு கொடுத்துடலாமா? கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். ஓகே தென். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல? ஆமா சார். ஓகே சூப்பர். அப்போ இதே கான்ஃபிடென்ட்டோட அப்படியே சைட்டுக்கும் போய் வேலையை பார்த்து செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார் நான் பாரதி, 100% நீங்களே தான். நீங்க தானே பாரதி இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ். அப்புறம் அங்க ஆல்ரெடி ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நீங்க போய் அங்க ஒரு 2 நாள் இருந்து ஒர்க் ஃப்ளோ எல்லாம் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம சொல்லிருக்கிற டைம்குள்ள முடிச்சே ஆகணுங்கிறத சைட் இன்ஜினியர் கிட்டயும் மேஸ்திரி கிட்டயும் கொஞ்சம் இன்ஷூர் பண்ணிக்கங்க. பாரதி, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இத பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க வீட்டுக்கே கம்பெனியோட கார் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும். அப்புறம் அங்க ஸ்டே பண்றதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ரெடியா இருக்கும். அண்ட் சைட் விசிட் போறதுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இல்ல சார், அது வந்து வீட்ல ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் சார். சார் பாரதி எப்படி தனியா போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா சார். நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமா சார்? லதா, நீங்க அவங்க கூட போறத பத்தி எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்ல. ஆனா அந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அப்போ அமைதியா இருங்க. இருக்கலாம் சார். ஓகே சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் அதை சொல்லட்டுமா? எதையோ பிளான் பண்ணிட்டான் போல இருக்கு. சொல்லுங்க ஆதி. சார், நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமா சார்? இந்த ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிளஸ் சென்னை எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட சிட்டி சார். அத நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ முடிவு பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? நதிங் நதிங் ஆதி, யூ கோ ஹெட். தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரியே ஃபைல் பண்ண டேட்குள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் சார். ஃபைன். ஓகே, யூ கேரி ஆன். தேங்க் யூ சார். வெளியூருக்கு எப்படி தனியா இவர் கூட போறது? பாரதி, என்னங்க என் கூட எப்படி தனியா வர்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க? வேணும்னா என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்க, எனக்கும் ஃபன்னா இருக்கும்ல. அதுக்கு இல்லைங்க, அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் எங்க வீட்ல எப்படி அவங்க கிட்ட என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுன்னு தெரியலங்க. இதுக்கு போய் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க பாரதி? இதெல்லாம் சப்ப மேட்டர். நீ ரெடி தானே? அப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்து எப்படி பேசி கன்வின்ஸ் பண்றேன்னு மட்டும் பாரு.